الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. وقال النبي صلى الله عليه وسلم: الموت النصيحة الساكنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய இந்த சபையை ஏற்றருள்வானாக. சிறப்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழ் மாலை மௌலிது ஷரீஃபை கியாமத் நாள் வரை ஓதி சிறக்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வானாக. இந்த மௌலிது கமிட்டி சபையை அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. இதற்கு யாரெல்லாம் உடலால் பொருளால் துவாவால் பாடுபடுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறப்பான வாழ்வை தந்தருள்வானாக. இந்த நாட்டுக்கு அல்லாஹ் செழிப்பை தந்தருள்வானாக. அதன் மூலமாக நம்மவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செழிப்பை தந்தருள்வானாக. மௌலிது ஷரீஃபின் பொருட்டினால் சிறப்பினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று சொர்க்கத்தில் நுழைகிற நன்னசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள்: அல் மௌத்து அன் நசீஹத்து சாக்கினா, மரணம் ஒரு மௌன உபதேசம் என்பார்கள். உலகத்திலே தோன்றிய பிறந்த அத்தனை பேர்களையும் மரணம் சந்தித்திருக்கிறது. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில் மலக்குல் மௌத் வருகிற பொழுது, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஒரு கலீல் இன்னொரு கலீலினுடைய ரூகை, அல்லாஹ் கலீல் என்னுடைய நண்பன், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய ரூகை எடுக்கலாமா, ரூகை எடுக்கலாமா, பிடுங்கலாமா? மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்திலே போய் கேட்கிறார், யா அல்லாஹ், இப்படி உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ் திரும்ப சொல்லி அனுப்பினான், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்காமல் வெறுக்கலாமா? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை எப்போது சந்திக்கலாம் என்ற ஆவலோடு அல்லவா இருக்க வேண்டும். நான் என் கலீலை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். இதை போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுகிறார். அதனால் நிறைய செய்திகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக சமுதாயத்திற்கு கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம காலத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். நாயகமே, எனக்கு ஒரு பிரச்சனை, அதற்கு நீங்கள் மஸ்அலா சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொல்லுவார்கள், அம்மா இதற்கு நான் பின்னால் சொல்லுகிறேன் அம்மா. அந்த பெண்மணி கேட்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் குழுவி இருக்கிறார்கள், நாயகமே நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் கேட்பது? சஹாபாக்கள் எல்லாம் அந்த பெண்ணை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் நாயகம் இல்லை என்பதை அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு நிலை வந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள்.
அடுத்த ஹலீஃபா யார் என்பதை கூட பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்கிறார்கள். அந்த பெண்மணி கேட்டார்கள், அவர்களும் இல்லை என்றால் நான் யாரிடத்திலே போய் கேட்பேன் நாயகமே? என் பிரச்சனைகளுக்கு மசாலாக்களுக்கு நான் யாரிடத்திலே செல்லுவேன் நாயகமே? அபூபக்கர் இல்லை என்றால் நீங்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே அடுத்து இந்த நாட்டை யார் ஆட்சி செய்வது, மார்க்கத்தை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது யார் என்பதை பெருமானார் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு நாள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்திம காலத்திலே முடியாத நேரத்திலே பெருமானார் நின்று கொண்டு நபித்தோழர்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நாயகமே உங்களுக்கு நாங்கள் ஒரு சேர் செய்து கொடுக்கட்டுமா நாயகமே? பெருமானாரின் வாழ்க்கையில் அதை கூட அனுபவித்ததில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகீரா, நான் என்ன இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா? நான் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா? வேண்டாம். மூளையிலே அமர்ந்திருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டிருக்கிறார்கள். மூளையிலே அமர்ந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், பெருமானார் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அறிவின் கருவூலம். சஹாபாக்களிலே 2 பேர் அறிவாளிகள். ஒன்று அலி ரலியல்லாஹ், இன்னொன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வேறொன்றுமில்லை, பெருமானார் வஃபாத்தாக போகிறேன் என்று சொன்னார்கள். அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே வீட்டிலிருந்து ஓடி வருவேன், பெருமானாரை பார்ப்பேன், சந்தோஷமடைவேன். அந்த கண்மணி நாயகம் நான் வாழுகிற காலத்திலேயே அவர்கள் மௌத்தாகிவிட்டால் நான் யாரை போய் பார்ப்பேன்? நான் பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்? அதனால் தான் அழுது கொண்டிருக்கிறேன். இன்னொரு நாள் ஒரு சஹாபி வருவார், நாயகமே, உங்களுக்கு பிறகு நான் எதை பற்றி பிடித்துக் கொள்வது நாயகமே? உங்களுக்கு பிறகு, உங்கள் வாழ்நாளைக்கு பிறகு நான் எப்படி வாழ்வது நாயகமே? எனக்கு வழி தெரியாமல் போய்விடுமே நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2ஐ பற்றி பிடித்துக்கொள், கிதாபுல்லாஹ் வ அஹ்ல பைத். கிதாபுல்லாவை பற்றி பிடித்துக்கொள், என் குடும்பத்தார்களை நீ பற்றி பிடித்துக்கொள், என் அஹ்ல பைத்தை நீ பிடித்துக்கொள். அவர்களை பிடிக்கிற காலமெல்லாம், குர்ஆனை பிடிக்கிற காலமெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஒரு நாள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இருப்பதும் உங்களுக்கு ஹைறுதான், நான் இறப்பதும் உங்களுக்கு ஹைறுதான், நலவுதான். சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருப்பது ஹைறு நாயகமே, அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நாயகமே. நான் இறப்பதும் ஹைர் என்று சொல்லிவிடாதீர்கள் நாயகமே, அது எங்களுக்கு ஷர்ரு நாயகமே, எங்களுக்கு அது தீமையாகி போய்விடும் நாயகமே. இல்லை இல்லை, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இருப்பதும் ஹைறு தான், இருக்கிற பொழுது உங்களுக்கு நன்மையை ஏவுகிறேன், தீமையை தடுக்கிறேன். ஆனால் நான் வஃபாத்தாகிவிட்டால் உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படும். நல்லதாக இருந்தால் உங்களுக்காக வேண்டி நான் துஆ செய்வேன், அதே நேரத்திலே தீமையாக இருந்தால் உங்களுக்காக நான் ஷஃபாத்தி செய்வேன் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை கண்டிப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, உங்களை தண்டிப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஒரு அருமை தந்தை தன்னுடைய பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு இணங்க பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தீமைகளை எனக்கு காட்டப்பட்டால் அந்த தீமைகளை அழிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் பரிந்துரை செய்து கொண்டே இருப்பேன். நாயகம் இந்த உம்மத்தின் மீது வைத்த அன்பிற்கு, பாசத்திற்கு, நேசத்திற்கு இதை விட சான்று ஒன்றை காட்ட முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நின்று தொழுத நாயகம் முடியவில்லை, உட்கார்ந்து தொழ ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் தெரியாது. பெருமானார் உட்கார்ந்தார்கள், சஹாபாக்கள் உட்கார்ந்து விட்டார்கள். அங்கே மசாலாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதால்
நீங்களும் உட்கார வேண்டியதில்லை, நீங்கள் எழுந்து நின்று தொழுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உட்கார்ந்து தொழக்கூடியவரை பின்பற்றி நின்று தொழக்கூடியவர் தொழலாமா என்ற மசாலாவுக்கு பெருமானாரே விளக்கமாக அமைந்தார்கள். தான் உட்கார்ந்து தொழ வைக்கிறார்கள், மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை பலகீனமாக்கிய செயல்கள் சில உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். கைபர் போர்க்களத்திற்கு போய்விட்டு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு யூத பெண்மணி அழைப்பு கொடுக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அண்ணல் பெருமானார் அந்த விருந்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களின் விருந்தையும் பெருமானார் ஏற்று பழக்கம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலே அந்த யூத பெண்மணி கடுமையான விஷத்தை லஹமிலே கரியிலே பாய்ச்சி இருக்கிறார். இதை சாப்பிட வேண்டும், அவர்கள் வஃபாத்தாகிவிட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். தோழர்களோடு பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்காக அமர்கிறார்கள். பிஷ்ர் இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். கரியை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயிலே வைத்து மெல்லுகிறார்கள். அந்த மாமிசம் பேசுகிறது, நாயகமே என்னை தொடாதீர்கள் நாயகமே, இந்த பெண்மணி எனக்குள் விஷத்தை வைத்திருக்கிறாள் நாயகமே, என்னை நீங்கள் தொட்டுவிட வேண்டாம் நாயகமே. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள், அம்மா உனக்கு நான் என்ன செய்தேன்? முழு உலகத்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட எனக்கு ஏனம்மா விஷம் வைத்தார் என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் நபி இல்லை என்றால் இதோடு நீங்கள் அழிந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்தேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. பிஷ்ர் இப்னு பரா இறந்து போன காரணத்தினால், கரியை சாப்பிட்ட சஹாபி இறந்து போன காரணத்தினால் பழிக்கு பழி வாங்கப்பட்டது என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அவர்கள் மெண்ட அந்த விஷத்தின் சுவடு ஆயிஷா ரலியல்லாஹுவின் மடியில் படுத்திருக்கிற பொழுது சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, அன்றைக்கு யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது அம்மா ஆயிஷா, அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது அம்மா ஆயிஷா. பெருமானாருக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் ஏற்பாடு. மரணத்திலேயே சிறந்த மரணம் ஷஹாதா, போர்க்களத்திற்கு சென்று உயிரை விடுகிற மரணம் ஷஹாதத். நிறைய பேர்களை பெருமானார் ஷஹீத் என்று சொல்லி இருக்கிறார்கள். விஷம் கொடுத்து ஒருவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஷஹீதாக்கி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருந்தார். அதனால் தான் கைபர் போர்க்களத்தில் பெருமானாருக்கு விஷம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு பிறகு ஹிஜ்ரி 9 பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை கைபரிலே விரட்டினார்கள் என்பதற்காக யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். யூதர்கள் இயற்கையில் அறிவாளிகள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து லபீதை சந்திக்கிறார்கள். லபீத், உன்னை விட சூனியக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை லபீத். இந்த லபீதை பற்றி வரலாறுகள் சொல்லும். ஜின்கள் பயப்படுமாம் லபீதை கண்டு ஜின்கள் பயப்படுமாம். பல ஆயிரக்கணக்கான ஜின்களை வைத்து தன் கட்டுப்பாட்டிலே வைத்து சூனியம் செய்து கொண்டிருந்த லபீத் சேருகிறார்கள், லபீதை சந்திக்கிறார்கள். முஹம்மதை கொல்வதற்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை, சூனியம் செய், அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும். சூனியம் செய்யப்படுகிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது வருஷம் ஹிஜ்ரத் செஞ்சு 9வது வருஷம் பெருமானாரை பலகீனமாக்குகிறது அந்த சூனியம். 6 மாத காலம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஷரியத்தினுடைய செய்திகளை தவிர உலகம் சார்ந்த செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கிறார்கள். சூனியம் இருக்கிறதா இல்லையா என்று பேசுகிற இந்த கயவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அந்த பூமான் நபிகள் கோமான்
கோமான் 6 மாதம் கஷ்டப்படுகிறார்கள். 6 மாதம் கஷ்டப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சூனியத்தை எடுப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்கிறான். இரவு உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். ஒரு மலக்கு பேசுகிறார், இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு மலக்கு யார் சூனியம் வைத்தது என்று கேட்கிறார். லபீத் என்ற யூதன் அவனுடைய 2 பெண் பிள்ளைகளை வைத்து சூனியம் வைத்திருக்கிறான். பேரித்தம்பழத்தை எடுத்து அதிலே முடிகளையும் நகங்களையும் சுருட்டி அவன் சூனியம் வைத்திருக்கிறான் என்று சொல்ல, அது எங்கே இருக்கிறது? இன்னொரு மலக்கு கேட்கிறார். அதற்கு இந்த மலக்கு பதில் சொல்லுகிறார், இந்த கேணியிலே உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையிலே விழித்து சொல்லுகிறார்கள். நேற்று இரவு எனக்கு மலக்குகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. லபீதும் அவனுடைய 2 பெண் பிள்ளைகளும் சூனியம் வைத்திருக்கிறார்கள், 2 பிள்ளைகளும் சூனியம் வைத்திருக்கிறார்கள் இந்த கிணற்றிலே என்று சொல்ல, அலியுன் கரம் அல்லாஹ் வஜ்ஹன் அவர்கள், அலியுன் கரம் அல்லாஹ் வீரத்தின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே அதை நான் எடுக்க புறப்பட்டு விடுகிறேன் நாயகமே. அம்மார் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு பக்கம், நாயகமே நானும் புறப்படுகிறேன் நாயகமே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகத்திடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகமே அதை எடுக்க போய் அலி ரலியல்லாஹுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் வேண்டாம் நாயகமே. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, நாயகமே உங்கள் உயிர் காக்கப்படுவதற்காக என் உயிர் போவதை நான் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன் நாயகமே. என் உயிர் போனாலும் உங்கள் உயிர் காக்கப்பட வேண்டும் நாயகமே. அலி ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். அந்த கிணத்துக்கு சென்றார்கள். உள்ளே இருக்கிற சூனியத்தை எடுத்து விடுகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 2 வசனங்களை இறக்குகிறார்கள், 2 சூறாக்களை இறக்குகிறார்கள். 11 முடிச்சு போடப்பட்டிருந்தது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதில் 6 வசனங்கள், 5 வசனம், மொத்தம் 11 வசனங்கள். 11 வசனங்கள் ஓத ஓத முடிச்சு அவிழ்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதான நிலைக்கு வந்து விடுகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த சூனியமும் பாதித்தது. உடல் ரீதியான பாதிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் எடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு இன்னமும் பாடம் தந்தார்கள். நீங்கள் முடியை வெட்டினால் 2 துண்டாக ஆக்கிவிடுங்கள், நீங்கள் நெகத்தை வெட்டினால் அப்படியே விடாதீர்கள், 2 துண்டாக ஆக்கிவிடுங்கள், சூனியம் செய்ய முடியாது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்கள் தன் சூனியத்தை கூட இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது என்று அப்படியே முடியை விடாதீர்கள், அப்படியே நிகத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள், அதை வெட்டி எறிந்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் இருக்கிறதே, மனிதர்களுக்கு ஏற்படுகிற வஸ்வசாக்களை நீக்கிவிடும். அது வெளிநாடு மாதிரி இருக்கிற இடங்களிலெல்லாம் நிறைய பேர்களுக்கு நப்சானி சேட்டைகள் இருக்கும். நப்சானி தீங்குகள் தனிமையில் இருக்கிற பொழுது, குடும்பத்தை விட்டு தனிமையில் வாழுகிற பொழுது நப்சானி தீங்குகளை அழிக்கிற மாமருந்து, சூனியத்தை போக்கும் மாமருந்து இந்த 2 சூறாவும் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். சிலர்களுக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்படும். 2 3 4 3 2 ஒரே சந்தேகம். இவர்கள் எல்லாம் தொழுவதற்கு முன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதிக்கொண்டு சென்றால் அந்த சந்தேகத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், வஸ்வசாவை அல்லாஹ் போக்கி விடுவான். வீட்டை விட்டு வெளியே இறங்குகிற பொழுது 2 சூறாக்களையும் ஓதிக்கொண்டு புறப்பட்டால் மலக்குகள் நமக்கு பாதுகாப்புக்கு வந்து விடுகிறார்கள். வஸ்வசாவை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்வசாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்கி விடுவான். தன்னுடைய சிகிரை கூட, தன்னுடைய சூனியத்தை கூட பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு பாடமாக ஆக்கி கொடுத்தார்கள். இந்த வல்லல் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாக போகிற அந்த ரமலான் மாதம், கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடை கொடுக்கிறார்கள். பெருமானார் இயற்கையிலேயே இல்லை என்பது நாயகத்தின் வரலாற்றில் இல்லை. ஒரு கிராமவாசி வருவார், நாயகமே எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லுவார். பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அந்த கிராமவாசி நினைத்து வருகிறார், ஒரு 4 ஆடு பெருமானார் கொடுப்பார்கள், அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அந்த கிராமவாசி வருவார். ஆனால் நாயகம் 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற 4000 மாட்டை கொடுக்கிறார்கள். அவர் கேட்டு வந்தது 4, பெருமானார் கொடுத்தது 4000. இது அண்ணல் பெருமானாரினுடைய வளமை. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ரமலான் மாதத்திலே, 10வது ரமலான் மாதத்திலே பூமான் நபிகள் கோமான் காற்றை விட அதிகமாக கொடை கொடுத்தார்கள். புகாரி இமாம் எழுதுவார்கள், காற்றை விட. காற்று ஒரு 4 மணி நேரம் நின்று போனால் என்ன நடக்கும்? எல்லாம் கபரஸ்தானா போயிடும்.
இதுபோல் பெருமானாரினுடைய தொடர்பில்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. அந்த நாயகம் காற்றை விட அதிகமாக கொடை கொடுத்தார்கள். ரமலானின் கடைசி பத்திலே பெருமானார் எப்பொழுதும் யாத்திகாஃப் இருப்பார்கள். இந்த ரமலானிலே 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். முந்தைய ரமலானிலே ஒரு 10 நாள் யாத்திகாஃபை விட்டதற்காக 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். ஏற்கனவே விட்டதற்கான வரலாறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 9வது ரமலானிலே நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சரி என்று அனுமதி கொடுப்பார்கள். ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்ததால் மற்ற பெண்களும் பள்ளிவாசல் முழுவதும் கொட்டகையை போட்டுக் கொள்வார்கள். வந்த நாயகம் பள்ளிக்குள்ளே முழுக்க பெண்களாக இருக்கிறார்கள், மனைவியாக. என்ன என்று கேட்கிறார்கள். ஆயிஷாவுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள், அதனால் நாங்களும் கொட்டகைகளை போட்டுக் கொண்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லை என்று சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு கொட்டகையை கலட்ட, மற்றவர்கள் தன்னுடைய கூடாரங்களை கலட்ட அந்த 9வது ஆண்டு பெருமானார் யாத்திகாஃப் இருக்கவில்லை. அதையும் சேர்த்து 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு வஃபாத் ஆகிறார்களோ அந்த ரமலான் கடைசி ரமலானில் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். பொதுவாகவே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த வருடத்திலே எவ்வளவு வசனம் இறங்கியதோ அதை ஒரு முறை மீண்டும் ஓதி காட்டுவார்கள். ரமலானிலே ரமலான் மாதத்தில் எதுவரை வசனம் இறங்கியதோ அதை ஓதி காட்டுவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்து தான் தராவீஹ். இன்றைக்கு தராவீஹ் இல்லை 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 இல்லை. பெருமானாருக்கு இறங்கிய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா எதற்காக 20 ரக்காத்தை ஏற்படுத்தினார்கள்? குறைஞ்சது ஃபர்ல் அளவாவது சுன்னத்தை தொழ வேண்டும் என்பதற்காக. மொத்த ஃபர்லின் ரக்காத்துக்கள் 17, வித்ர் வாஜிப் ஒரு 3, மொத்தம் 20 ரக்காத்துக்கள் ஒரு நாளைக்கு தொழுகிறோம். அந்த 20ஐயாவது மீண்டும் ஒரு முறை சுன்னத்தாக தொழ வேண்டும் என்பதற்காக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறைப்படுத்திய நடைமுறையை உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கியாமத் நாள் உள்ளவரை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்தினார்கள். அந்த நடைமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எப்பொழுதுமே ஒரு முறை ஓதி காட்டுகிற ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தடவை 2 முறை ஓதி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயிலை பார்த்து கேட்டார்கள், என் ரப்பு என் ஹபீப் என்னை சந்திக்க ஆசைப்பட்டு விட்டானா? என் ரப்பு என்னை சந்திக்க ஆசைப்பட்டு விட்டானா ஜிப்ராயில்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கண்களில் இருந்து கண்ணீர். ஆம் நாயகமே. எதற்கு ஜிப்ராயில் அழுகிறீர்கள்? நாயகமே, இதற்கு மேல் குர்ஆனை கொண்டு வருகிற பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடும் நாயகமே. குர்ஆனை கொண்டு உங்களுக்கு இறங்குகிற பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடும். இதைவிட பெரிய நஷ்டம் எனக்கு என்ன இருக்கிறது நாயகமே? அதை நினைத்துத்தான் அழுகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அழுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பூமான் நபிகள் கோமான் இன்னொரு ரமலானை சந்திக்கவில்லை. இன்னொரு ரமலானை பெருமானார் பார்க்கவில்லை. காலம் கடற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 18,000 நபி தோழர்கள் புறப்படுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ஹயாத்தாக இருந்தவர்களில் அதிகமான பேர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை தவிர மற்ற அத்தனை பேர்களும் புறப்பட்டார்கள் என்று இருக்கிறது. சஹீஹான ரிவாயத்துக்களில் 18,000 தோழர்கள் மதீனாவிலிருந்து பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே மினாவிலே ஜபலுர் ரஹ்மத்திற்கு அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் நிகழ்த்துகிறார்கள். பெருமானார் இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சொன்ன வார்த்தைகள், முஸ்லிம் ஒரு அரபி அஜமியை விட சிறப்பானவன் அல்ல, அஜமி அரபியை விட சிறப்பானவன் அல்ல. உடலை வைத்து, தோளை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து ஒருவனை ஒருவன் உயர்ந்தவனாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உரையின் சுருக்கமாக இருந்தது. அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் எட்டி வைத்து விட்டேனா? அல்லாஹ் கொடுத்த கட்டளை எல்லாம் எட்டி வைத்து விட்டேனா?
விடுவேனா என்று கேட்கிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம காலத்தை தொட்டு விட்டார்களோ என்று எண்ணுகிறார்கள். அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம் இறங்குகிறது. அரஃபாவில் இறங்கிய வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனம் இறங்குகிறது. தீன் காமிலாக்கப்பட்டு விட்டது. அல்யோம் இன்றைய தினத்திலே அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை நான் காமிலாக்கி வைத்து விட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை கேட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓரத்திலே உட்கார்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுகிறார்கள். நாயகமே, தீன் காமிலாகிவிட்டால் நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்களா நாயகமே? நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்களா நாயகமே? எனக்கு முன்னால் நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்களா நாயகமே? நாயகமே, உங்களுக்கு முன்னால் நான் வஃபாத்தாகி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாயகமே. எனக்கு முன்னால் நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்களா நாயகமே? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்துகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் அங்கு உரை நிகழ்த்துகிறார்கள். நீண்ட உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். பெண்களை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். தக்வாவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே பேசுகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சில செயல்களையும் பெருமானார் கண்டிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் கிப்ர மினல் அக்னியா யபஅலுல் கிப்ர மினல் அக்னியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபகலுல் புக்ல மினல் அக்னியா, பணக்காரர்களிடத்திலே கஞ்சத்தனத்தை அல்லாஹ் கோபப்படுகிறான். அல் கிப்ர மினல் ஃபுக்ரா, ஏழைகளிடத்திலே பெருமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான். அங்கு சொல்லுகிறார்கள், ஏழைகளுக்கு பெருமை இருக்கக்கூடாது, பணக்காரர்களுக்கு கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. அத்தம் மினல் உலமா, அறிஞர்களுக்கு பேராசை இருக்கக்கூடாது. கில்லத்துல் ஹயா மினன் நிசா, பெண்களுக்கு வெட்கக்குறைவு இருக்கக்கூடாது. ஹுப்பு துன்யா மின ஷுயூ, வயது அதிகமாக உலகத்தின் ஆசை அதிகரிக்க கூடாது, குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். வாலிபர்களுக்கு கசில் சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான். போர் வீரர்களுக்கு ஜுபுன் கோலத்தனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான். அமீர்களுக்கு தலைவர்களுக்கு ஜூர் அநீதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான். இதை போன்று முகஸ்துதியை, வணக்கசாலிகளுக்கு முகஸ்துதியை அல்லாஹ் கோபப்படுகிறான். அல் உஜ்ப மினஸ் ஸுஹாத், துறவிகளுக்கு தற்பெருமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான். இதெல்லாம் என் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடாது என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விரிவான உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். பெருமானார் நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள், பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கேட்டவர்கள் சமூகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்றார்கள். அன்றைக்கு பிரிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஹஜ்ஜுக்கு பிறகு பிரிகிறார்கள். அதிலே 27 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் ரபிஆ. தன் மனைவியை போய் கதவை தட்டுகிறார். உள்ளிருந்து ஒரு வாலிபர் வருகிறார். வந்து நீங்கள் யார் என்று கேட்டார். தகப்பனாரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார். நான் உள்ளே செல்ல வேண்டும், உள்ளே வீட்டுக்குள்ளே செல்ல முடியாது, நீங்கள் யார்? இந்த குரலை கேட்டவுடன் உள்ளே இருக்கக்கூடிய ரபிஆவின் தாயார் வருகிறார்கள். தன் கணவனை பார்க்கிறார்கள். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ரபியா கேட்டார், நான் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாயே, நம் குழந்தையை என்ன செய்தாய் என்று கேட்க, இதுதான் உங்க புள்ள. அன்று ஜுமாவுடைய தினம் ஜுமாவுக்கு சென்றார். அந்த பிள்ளைதான் குத்துபா நிகழ்த்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆ என்னை வீணடிக்கவில்லை, என் மனைவி சீராக வளர்த்திருக்கிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உரையின் தாக்கம், ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரையின் தாக்கம் சஹாபாக்களின் உள்ளத்தில் இறங்கியது. எல்லோரும் புறப்படுகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு திரும்புகிறார்கள். முஹர்ரம் மாதம் கழிகிறது, சஃபர் மாதம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னுல் மௌஹிபாவை, தன்னால் உரிமை விடப்பட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை அழைத்து கொண்டு ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று பார்க்கிறார்கள். அங்கு கபரிலே நடக்கிற வேதனையை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு அங்கேயே அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இரவு இஷாவுக்கு பின்னால் சென்ற நாயகம் சுபுகு வரை அழுதார்கள். இப்னுல் மோஹிபா அறிவிக்கிற பொழுதே சொல்லுவார்கள், பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழுது நான் பார்த்ததில்லை. சுபுகுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு ஒரு சுப செய்தி சொல்லிவிட்டான் இப்னுல் மோஹிபா, அல்லாஹ் எனக்கு நான் அழுத காரணத்தினால் இப்படி ஒரு சுப செய்தி சொல்லிவிட்டான் இப்னுல் மோஹிபா. பெருமானாரை பார்த்து இப்னுல் மோஹிபா, நாயகமே எதற்காக நாயகமே இவ்வளவு அழுகிறீர்கள்? யஃபிருலக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅகர், எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்ட நாயகமே நீங்கள் ஏன் அழ வேண்டும் நாயகமே? கரமுயர்த்தினாலே அத்தனையும் அல்லாஹ் செய்து கொடுப்பதாக சொல்லி இருக்க நீங்கள் ஏன் அழ வேண்டும் நாயகமே? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னுல் மோஹிபா, நான் அழுததின் பலன் என்ன தெரியுமா? இனிமேல் கியாமத்து நாள் வரை ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்படுபவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. இப்னுல் மோஹிபா, யாரெல்லாம் ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. இப்னுல் மோஹிபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாமும் வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் நேரடியாக சொல்லி ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்துவிட்டு வந்த நாயகம் தலைவலிக்கிறது என்றார்கள். சஃபரின் கடைசி வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்வாசிகளுக்கு துஆ செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா, தலைவலிக்கிறது ஆயிஷா, ஆயிஷா தலைவலிக்கிறது ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மருத்துவ முறைகளை செய்வதற்காக வருகிறார்கள். பெருமானார் அப்பொழுதும் மனைவிமார்களிடத்திலே சந்தோஷமாக பேசுகிறார்கள். என் தலைவலி உனக்கு வந்து அதிலே நீ மௌத்தாகிவிட்டால் ஆயிஷா, உனக்கு நான் இருந்து ஜனாசா தொலை வைப்பேன், உன்னை நான் கவனித்துக் கொள்ளுவேன் ஆயிஷா என்று சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹ் ஏதோ சாதாரண தலைவலி என்று எண்ணிக்கொண்டு, ஓஹோ இப்படி ஒரு ஆசையா நாயகமே உங்களுக்கு, என்னை மௌத்தாக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறீர்களா நாயகமே என்று. ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேர தலைவலியை கூட பூமான் நபிகள் கோமான் காட்டிக்கொள்ளவில்லை. அந்த தலைவலி கூடிக்கொண்டே இருக்கிறது, காய்ச்சலாக மாறி போகிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தலைவலி கூடி அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. கடும் காய்ச்சல். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அந்த காய்ச்சலை பற்றி சொல்லுகிற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள், போர்வை போர்த்தி இருந்தது, நானும் சென்றேன், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலாவும் சென்றார்கள். இரண்டு பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆடைக்கு மேலே போர்வைக்கு மேலே கை வைத்தோம், கொதித்து கொண்டிருந்தது என்கிறார்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுதே அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காய்ச்சலை பார்த்து நான், எனக்கு ரப்புல் ஆலமீன் அந்த காய்ச்சலை கொடுத்து என்னை மௌத்தாக்கி இருந்தால் நன்றாக இருக்கும், என் பெருமானார் கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்தால் போதும் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு சயீத், நபிமார்கள் இதை போன்றுதான் சோதிக்கப்படுவார்கள். சும்மல் லம்சல், சராசரி மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதை விட 40 மடங்கு அதிகமாக வேதனையும் சோதனையும் எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை சபர் செய்துதான் தாங்க வேண்டும் அபு சயீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு சபரின் பாடத்தை, காய்ச்சலிலிருந்து பொறுமையின் பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நாயகம். அந்த நேரத்திலும் மனைவிமார்களிடத்திலே எல்லோரின் வீட்டுகளுக்கும் சென்றிருந்தார்கள் பெருமானார். ஒரு நாளைக்கு ஒரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுவார்கள். 9 மனைவிகளின் வீட்டுக்கு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காய்ச்சல் கடுமையாகிறது. தாங்கிக் கொள்ள முடியாத உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மருத்துவரை அழைத்து மருந்து வாங்கி வருகிறார்கள். மருந்து வாங்கி வந்து பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருந்து கொடுக்கிற பொழுது கூட நிறைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு மருந்தை கொடுத்து அனுப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நோய்தான் மருந்தம்மா, எனக்கு நீ கொடுக்கிற மருந்து வேண்டாம்.
வந்திருக்கிற அத்தனை பேர்களும் இந்த மருந்தை சாப்பிடுங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அப்பாஸை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் கொண்டு வந்த மருந்தை கொடுங்க. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்தை சாப்பிடவில்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியிலே தான் கொண்டு தன் அருகில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து தலையிலே கட்டுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரை பார்க்கிறார்கள். எத்தனையோ தலைவலியை நீக்கிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தலைவலியா? பெருமானாரினுடைய காலில் முள்குத்துவதை கூட சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிற பொழுது ஹுபைப் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? முகம்மதை குறித்து ஒரு தவறான வார்த்தை சொல்லிவிடு, அவர் கெட்டவர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு, அவர் பொய்யர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன், தூக்கு மேடையிலிருந்து உயிருக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஹுபைப், என் தலை போனாலும் கண்மணி நாயகத்தினுடைய மேனியிலே முள் தைப்பதை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன சொல்லுகிறாய்? பெருமானாருக்காக வேண்டி தன் தலையை கொடுத்த நபித்தோழர்கள் இன்றைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே துண்டை கட்டுவதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானாரினுடைய மனைவிமார்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை சந்திப்பதற்கு என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாள் அதிகமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் நடக்க முடியவில்லை. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடை தளர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹுவினுடைய வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானாரினுடைய நாட்டமெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீடாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உணர்வை புரிந்து கொண்ட மைமூனா ரலியல்லாஹ் எல்லா மனைவிமார்களையும் அழைத்து, பெருமானாரால் நடக்க முடியவில்லை, காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது, எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே வைத்து நாம் அத்தனை பேர்களும் ஒன்றாக சேர்ந்திருந்து பெருமானாருக்கு ஹிதுமத்து செய்யலாமே என்று மஷ்வரா நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அத்தனை பேர்களும் அனுமதி கொடுக்க பூமான் நபிகள் கோமான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னும் 17 வக்து தான் தொழுகை பாக்கி இருக்கிறது. 17 வக்துகள், ஒரு 5.5 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க முடியவில்லை. எல்லோருடைய பிரச்சனைகளையும் நீக்கிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பைத்தியங்களை குணப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் கடுமையாகி மயங்கி விழுந்து விடுகிறார்கள். பெருமானார் சஹாபாக்கள் இஷா தொழுகைக்காக வேண்டி பெருமானாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நினைவு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், தொழுகை நேரம் வந்து விட்டதா நாயகமே? உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறார்கள், ஒளி செய்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள், மயக்கம் வந்து விடுகிறது. மீண்டும் பெருமானார் தெளிவு விடுகிறார்கள். தொழுகை என்னானது என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. பெருமானார் ஒளி செய்வார்கள், மீண்டும் மயங்கி விடுவார்கள். 5 முறை இப்படியே நடக்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் தெளிவு பெற்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு பெற்று சொன்னார்கள், அபூபக்கரை தொலை வைக்கச் சொல்லுங்கள், அபூபக்கர் அலியை தொலை வைக்கச் சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நாயகமே, என் தகப்பனார் ரொம்ப பலகீனமானவர் நாயகமே, அவரால் முடியாது, தொலை வைக்க முடியாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் அலியை தொலை வைக்க சொல்லுங்கள். ஹப்ஸா நாயகி இடத்திலே சொல்லுகிறார்கள், ஆயிஷா நாயகி, நீங்க போய் பேசுங்க, என் தகப்பனார் உமர் ரலியல்லாஹு தொலை வைப்பார்கள் என்று பேசுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹப்ஸா நாயகி செல்கிறார்கள், நாயகமே, அபூபக்கர் ரலியல்லாஹு பலகீனமானவர், நீங்கள் நிற்கிற இடத்திலே இப்பொழுதே அழுது கொண்டிருக்கிறார். உங்களுடைய தலைவலி, உங்களுடைய காய்ச்சலை பார்த்து பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நிலை குலைந்து போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு என் தகப்பனார் தொலை வைக்கட்டும் என்று சொல்ல வந்ததே கோபம் பெருமானாருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம், தொலை வையுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்கட்டும். இதற்குள் சஹாபாக்கள் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா சஃபிலே நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகிறார்கள். பெருமானார் இந்த குரலை கேட்டுவிட்டு, என் ஹபீப் அபூபக்கரின் குரல் அல்ல, தொழுகையை நிறுத்தச் சொல்லி அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள்.
அபூபக்கர் அலி தொலை வைக்கட்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் வருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தொலை வைக்கிறார்கள். இறப்பதற்கு 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் இந்த பூவுலகை விட்டு மறைவதற்கு 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஈரல் துண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை விதத்த விதம் எப்படி இருந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனை போன்ற மகள், மகளை போன்ற தகப்பன். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அம்மா ஃபாத்திமா, நான் சாப்பிட்டு எனக்கு 7 நாட்கள் ஆனது ஃபாத்திமா. சொர்க்க தலைவர், நான் சாப்பிட்டு 7 தினம் ஆகிறது ஃபாத்திமா. உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கிறதா ஃபாத்திமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நமக்காக பெருமானார் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு. ஃபாத்திமா ரலியல்லாஹ், நாங்களும் எங்கள் குடும்பம் சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது வாப்பா. 3 நாள் ஆகிறது வாப்பா. கடுமையான பசியில் இருக்கிறோம். அதற்கு பெருமானார் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? மகளே, பொறுமையோடு இரு மகளே, நம்முடைய பொறுமையால் நம் உம்மத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மகளே, நம் உம்மத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மகளே. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளே வந்தால் பெருமானார் எழுந்து நின்று வரவேற்பார்கள். ஒரு தகப்பன் மகளை எப்படி வரவேற்பது என்பதற்கு பெருமானார் தான் சான்று. ஃபாத்திமா ரலியல்லாஹு எழுந்து வரவேற்பார்கள். கடுமையான காய்ச்சலிலே படுத்திருக்கிற ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வருகிறார்கள். பெருமானார் எழுந்து நிற்க முயற்சிக்கிறார்கள். மகளை பார்த்து எழுந்து நிற்க பெருமானார் முயற்சிக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தகப்பனை பார்த்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா ஃபாத்திமா, உன் காதோடு காத்து சேர்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும் அம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய காதோடு காது சேர்த்து சில விஷயங்களை பேசுகிறார்கள். அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா சமாதானம் அடைகிறார்கள். பெருமானாரின் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி கேட்டார்களாம், என்ன பெருமானார் அன்றைக்கு சொன்னார்களே, என்ன விஷயம்? பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, நான் இன்னும் ஒரு சில தினங்களில் வஃபாத்தாகி விடுவேன் அம்மா ஃபாத்திமா. என்னை முதலில் நீதான் சந்திப்பாய் அம்மா ஃபாத்திமா. முதலில் எனக்கு பிறகு, பெருமானாருக்கு பிறகு 8 மாதங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையின் வேளையிலே பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி தொலை வைக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். இருக்கிற தினங்கள் இன்னும் 3 தான். பெருமானார் பார்க்கிறார்கள், உடலில் ஆரோக்கியம் இருப்பதை போன்று பெருமானார் தெரிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுவையும் உஸாமா ரலியல்லாஹுவையும் பெருமானார் அழைத்தார்கள். தன்னுடைய தோளிலே, 2 பேர்த்தினுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம நேரத்திலும் தொழுகைக்கு வருகிறார்கள். அந்திம நேரத்திலும் கால்கள் எல்லாம் பூமியிலே கோடு போடுகிறது. கால்கள் எல்லாம் பூமியிலே கோடு. அந்த சிவந்த மேடையிலே இரத்த சுவடுகள். 2 பேர்களும் அழைத்து செல்ல இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒதுங்கிக் கொள்கிறார்கள். பின்னால் வருகிறார்கள். பெருமானார் அமர்ந்து கொண்டே தொலை வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு முகப்பிராக இருந்து தக்பீரை எடுத்து கொடுக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிகிறது. பெருமானார் மெம்பரிலே அமர்ந்து கொண்டு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? தோழர்களுக்கு உபதேசம் நிகழ்த்துகிறார்கள். நான் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தேனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தேனா? ஒரு நபித்தோழர் எழுகிறார், நாயகமே, ஒரு ஏழைக்கு கொடுப்பதற்காக என்னிடத்தில் நீங்கள் 3 திர்ஹம் கடன் வாங்கி இருந்தீர்கள் நாயகமே. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழைத்து அந்த கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொருவர் எழுகிறார், நாயகமே, என் நெஞ்சம் கல் நெஞ்சமாக இருக்கிறது நாயகமே, எனக்கு இரக்கமே வருவதில்லை நாயகமே என்று சொல்லுகிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்கிறார்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். இத்தகுன் நிசா,
இத்தகுன்னிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அடிமைகளை நீங்கள் சரியான முறையிலே பராமரித்துக் கொள்ளுங்கள், அடிமைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம். பெருமானார் தக்வாவை நீங்கள் விட்டு விடாதீர்கள், இறையச்சத்தை உங்களுடைய வாழ்நாளில் விட்டு விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கிற பொழுது ஒரு பெண்மணி சொல்லி அனுப்புகிறார்கள், நாயகமே, எனக்கு தீராத நோய் இருக்கிறது நாயகமே, நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும் என்று சொல்ல பெருமானார் நினைத்திருந்தால் மெம்பரிலே அமர்ந்து கொண்டு துவா செய்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய உம்மத்தில் தன்னிடத்தில் கேட்டுவிட்டார் என்பதற்காக பெருமானார் சஜிதாவிலே அமர வைத்து சஜிதா செய்து அந்த பெண்ணுக்காக துவா செய்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, என்னுடைய உம்மத்தில் இந்த பெண்ணுடைய கஷ்டத்தை நீ நீக்குவாயாக, நோயை நீ போக்குவாயாக. மீண்டும் சஹாபாக்கள் எல்லாம் எழ வைத்து மீண்டும் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறது. நான் யாருக்காவது ஏதாவது தொல்லை கொடுத்திருக்கிறேனா என்று சொல்லுகிற பொழுது சபையில் இருக்கிற உக்காஷா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, நான் ஒரு நாள் தனிமையில் இருக்கிற பொழுது என்னை நீங்கள் அடித்தீர்கள் நாயகமே, என்னை அடித்து விட்டீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா உசாமாவை அழைத்து நின்று கொண்டு சபைக்கு முன்னால், உக்காஷா, என்னை மீண்டும் நீ அடித்துக்கொள் உக்காஷா, உலகத்தில் எந்த தலைவனாவது இதை செய்ததுண்டா, நீ அடித்துக்கொள் உக்காஷா, நாயகமே, தனிமையில் என்னை அடித்தீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானாருக்கு ஒரு பக்கம் காய்ச்சலும் தலைவலியும் தலைதூக்கி இருக்கிறது. தனி அறைக்கு உக்காஷா சொன்னார்கள், நாயகமே, ஆடை இல்லாமல் தான் என்னை அடித்தீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆள் உதவியை கொண்டு ஆடைகள் கழட்டப்படுகிறது. உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டிப்பிடிக்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள், சுற்றி வந்து முத்தமிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்தில் முத்திரையிடுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நாயகமே, நீ கோபித்துக் கொள்ள வேண்டாம் நாயகமே, உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நாயகமே, உங்கள் மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நாயகமே, எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே. பெருமானார் இந்த நேரத்திலும் கூட அவர்களுக்காக என்ன துவா செய்தார்கள் தெரியுமா? என் மேனியோடு உன் மேனி சேர்ந்ததால் அல்லாஹ் நரகத்தை உனக்கு ஹராமாக்கி விட்டான் என்றார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை உமக்கு ஹராமாக்கி விட்டான். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் அமர வைக்கப்படுகிறார்கள். பெருமானார் தோழர்களுக்கு உபதேசம் நடத்துகிறார்கள். 5 நேர தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், நீங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். பெருமானார் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். கடுமையான தலைவலி. பெருமானார் படுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஓதி விடுகிற பழக்கம் இருக்கிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவாவை பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அல்லாஹும்ம அத்ஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்மா என்பதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். பெருமானார் அதை கொண்டு சிகிச்சை அளிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை ஓதி பெருமானாரின் கையிலே ஊதி நாயகத்தின் கையை கொண்டே தடவிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு சீட்டை கொண்டு வாருங்கள், கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன், ஒரு சீட்டை கொண்டு வாருங்கள். சஹாபாக்களுக்குள்ளே 2 அணியாக பிரிகிறது. பெருமானார் படுகிற கஷ்டத்தை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வேண்டாம் சீட்டு. பெருமானார் காட்டிய வழிகள் குர்ஆனும் ஹதீஸும் நாயகத்தின் நடைமுறையும் நம்மிடத்தில் இருக்கிறது, வேண்டாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம், பெருமானார் சொல்வதை குறித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். 2 பேர்களும் கருத்து வேற்றுமை. வேண்டாம் என்று சிலர், வேண்டும் என்று சிலர், வேண்டாம் என்று சிலர், வேண்டும் என்று சிலர் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முன்னால் ஏன் கூச்சல் போடுகிறீர்கள், சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பொதுவாகவே பெருமானாருக்கு முன்னால், நபிமார்களுக்கு முன்னால் கூச்சல் போடுகிற காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டிய சட்டத்தை நிறுத்திக் கொள்வான். நாம் போட்ட சண்டையின் காரணமாக லைலத்துல் கத்ரினுடைய இரவை இழந்தோம். இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், அர் ரஸியா குல்லர் ரஸியா, அர் ரஸியா குல்லர் ரஸியா, கைசேதமே கைசேதத்திற்கு மேல் கைசேதமே. அன்றைக்கு மட்டும் சண்டை போடாமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்று பெருமானார் எழுதி கொடுத்திருப்பார்களே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொள்வார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். கடும் கஷ்டம். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது. அந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துடிப்பை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்வார்கள், 10 ஆண்டு காலம் என் கண்மணிக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். என்னை ஒரு முறை கூட சீ என்று சொல்லாத நாயகம்,
இதை செய் என்று கூட சொல்லாத நாயகம். அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்விடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், ரப்பல் ஆலமீனே, நாயகத்தின் கஷ்டத்தை எனக்கு கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடு ரப்பே, என் கண்மணி நாயகம் வாழ வேண்டும் ரப்பே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கிறார்கள். மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் ஆரோக்கியம் இருப்பதை போன்று தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா உஸாமா ரலியல்லாஹுவினுடைய துணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சுபுஹ் தொழுகைக்கு, இறுதி சுபுஹ் தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள். பெருமானார் தொழுகைக்கு வந்து விட்டார்கள், பெருமானார் தொழுகைக்கு வந்து விட்டார்கள், ஆரோக்கியம் கிடைப்பதை போன்று தெரிகிறது என்று அலி ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு கல்வியில் தலை சிறந்தவர்களாக இருந்தாலும் அனுபவத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தேர்ச்சி பெற்றவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு எரிகிற விளக்கு வேகமாக எரிகிறது, அலியே, பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாகி விடுவார்கள் அலியே. அலி ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாவார்களா? அந்த வார்த்தையை கூட அலி ரலியல்லாஹுவால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அலியே, பெருமானார் இடத்திலே போய் அடுத்த ஹலீஃபா யார் என்று கேள் அலியே என்று சொல்ல, அலி ரலியல்லாஹு அந்த துணிச்சல் எனக்கு இல்லை. ஹைபர் கோட்டையை அகற்றிய அலி ரலியல்லாஹுவுக்கு பெருமானாரிடத்திலே சென்று அடுத்த ஹலீஃபா யார் என்று கேட்கிற துணிச்சல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடிகிறது. தன்னுடைய உம்மத்தை பார்த்து, நபித்தோழர்களை பார்த்து ஒரு புன்னகை பூக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் விட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். தலைவலி கடுமையாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே பெருமானார் சாய்ந்து படுத்திருக்கிறார்கள். இதை பார்த்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்குள்ளே சென்றார்கள். மீண்டும் வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே சென்றார்கள். மீண்டும் பெருமானாரை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். மீண்டும் வந்து பெருமானாரை பார்க்கிறார்கள். நாயகம் சஃபியா ரலியல்லாஹுவை பார்த்து, அம்மா வேண்டாம் அம்மா, அம்மா வேண்டாம் அம்மா. எல்லோரும் கேட்கிறார்கள், என்ன ஆனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்லுகிறார்களே, அம்மா வேண்டாம் அம்மா, அம்மா வேண்டாம் அம்மா. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டார்கள் அம்மா. சஃபியா ரலியல்லாஹு பெருமானாரை வந்து பார்ப்பார்கள். வீட்டுக்குள்ளே போய் 2 ரக்காத் தொழுது, ரப்பல் ஆலமீனே, அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே, என் கண்மணிக்கு எதுவுமே ஆகிவிடக் கூடாது ரப்பே, அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே என்று அழுது விட்டு வந்து பெருமானாரை பார்ப்பார்கள். மீண்டும் கஷ்டப்படுவதை பார்த்து மீண்டும் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது விட்டு, அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் வந்து பார்ப்பார்கள். மீண்டும் போய் அழுவார்கள். மீண்டும் பார்ப்பார்கள். மீண்டும் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா சஃபியா வேண்டாம், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா அம்மா? என் உம்மத்தினுடைய சக்கராத்தின் வேதனைகள் அத்தனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு. என் உம்மத்துமார்களுக்கு சக்கராத்து வேண்டாம் ரப்பே, என் உம்மத்துமார்களுக்கு சக்கராத்து வேண்டாம் ரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் உம்மத்தினுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று கேட்கிறேன் அம்மா. என் கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதம்மா, வேண்டாம் அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹுவுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியில சாய்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா என்னால் தாங்க முடியவில்லை அம்மா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத் பெருமானார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அதையே பார்க்கிறார்கள். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு காதோடு காதாக, நாயகமே என்ன வேண்டும்? மலக்குகளின் வருகை உருவாகப் போகிறது ஆயிஷா, மலக்குகள் வரப்போகிறார்கள் ஆயிஷா, அந்த மிஸ்வாக்கை கொண்டு என் பல்லை சுத்தப்படுத்த ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலிருந்து மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பல்லால் அதை மிருதுவாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிஸ்வாக்கு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் கேட்டார்கள் பெருமானார், ஆயிஷா, நேற்று 7 திர்ஹம் உனக்கு கொடுத்திருந்தேனே ஆயிஷா, பெருமானார் ஈருலக சக்கரவர்த்தியின் வீட்டில் இருந்தது வெறும் 7 திர்ஹங்கள் தான், அதை தர்மம் செய்து விட்டாயா ஆயிஷா, அதை தர்மம் செய்து விட்டாயா ஆயிஷா? ஆயிஷா ரலியல்லாஹு, மறந்து விட்டேன் நாயகமே,
அதை எடுத்து தர்மம் செய்ய சொல்லிவிட ஆயிஷா, நான் நாளை அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க நேரிடும் ஆயிஷா, வேண்டாம் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை கொடுக்க சொல்லி உத்தரவிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மலக்குகளோடு வருகை தந்து விடுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் வந்து விட்டார்கள். இஸ்மாயில் என்ற ஒரு மலக்கும் வருகிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துகிறார்கள், நாயகமே, இந்த இஸ்மாயில் என்ற மலக்கு அவர் பிறந்ததிலிருந்தே, படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், கடைசி நபியை பார்க்க வேண்டும் என்று கேட்டு கேட்டு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான் நாயகமே. அந்த இஸ்மாயில் அழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நபியே நாயகமே, உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நாயகமே, இதுவரை நான் யாருக்குமே அனுமதி கேட்டதில்லை நாயகமே, இதுவரை நான் யாருக்குமே அனுமதி கேட்டதில்லை நாயகமே, இப்பொழுது உங்களிடத்திலே நான் அனுமதி கேட்கிறேன், அல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கிறான் நாயகமே, நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் ரூஹை நான் கைப்பற்றுகிறேன் நாயகமே என்று சொல்ல ஜிப்ராயிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஜிப்ராயிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என் ஹபீபை பார்ப்பதற்கு ஆசைப்பட மாட்டேனா? அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், யா உம்மதி, யா உம்மதி, யா உம்மதி, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்று கண் மூடினார்கள் பெருமானார். உலகம் இருண்டு போனது, உலகம் இருண்டு போனது. பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி, யா அல்லாஹ், இனிமேல் எனக்கு கண்ணுக்கு வேலை இல்லை ரப்புல் ஆலமீனே, என் கண் ஒளியை எடுத்து விடு ரப்புல் ஆலமீனே. பெருமானார் என்ற பேரொளியை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்ணுக்கு ஒளி வேண்டாம் ரப்புல் ஆலமீனே. அதிலிருந்து அவர் பார்த்ததாக வரலாறு இல்லை. அன்புக்குரியவர்களே, ரபியாத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள், இனிமேல் நான் உயிரோடு வாழ எனக்கு பிரியமில்லை ரப்புல் ஆலமீனே. அதே இடத்திலே ரபியாத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகி விடுகிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, சஹாபாக்களால் ஏற்க முடியவில்லை. முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இந்த செய்தி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் காதுக்கு செல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா, யாராவது பெருமானார் வஃபாத்தானதாக சொன்னார் தலையை எடுத்து விடுவேன், யாராவது வஃபாத்தானதாக சொன்னால் தலையை எடுத்து விடுவேன். பைத்தியம் பிடித்ததை போன்று சஹாபாக்கள் எல்லாம் மாறி போகிறார்கள். காரணம், அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரபகமே இருண்ட அரபகமாக அன்றைக்கு மாறி போனது. சஹாபாக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் புரியாமல் அலைமோதி கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள், நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுவை அழைத்து சொல்லுகிறார்கள், உலகத்திலே தோன்றிய எல்லா ரசூல்மார்களும் வஃபாத்தாகி விட்டார்கள், கோமான் நபிகள் கோமானும் நம்மை விட்டு கண்மூடி இருக்கிறார்கள், கவலைப்படாதே. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது எனக்கு தெரியாமல் இல்லை அபூபக்கர் அவர்களே, பெருமானார் வஃபாத்தானது தெரியும். ஆனால் நான் ஒன்றை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரிவை ஒரு தூணே தாங்க முடியவில்லை. உஸ்துவானத்தே அண்ணானா, அதுக்கு அறிவில்லாத தூண். பெருமானார் அதன் மீது சாய்ந்துதான் குத்துபா ஓதுவார்கள். புது மெம்பர் வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தூணிலே பெருமானார் சாயவில்லை என்பதற்காக பெருமானாரோடு தொடர்பு கொண்ட அந்த தூண் அழுததே உங்களுக்கு நினைவில்லையா? அது அழுததை நாம் காதிலே கேட்டோமே, உங்களுக்கு நினைவில்லையா? அறிவே இல்லாத அந்த தூணே பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஆறறிவு படைத்த இந்த உமர் எப்படி தாங்கிக் கொள்ளுவான்? ஆறறிவு படைத்த இந்த உமரால் எப்படி தாங்க முடியும்? அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் மூடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கே அடக்கம் செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே நபிமார்கள்
எங்கு வசிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டில் தான் பெருமானார் அடக்கப்பட வேண்டும் என்று அடக்கப்படுகிற இடம் குறிப்பாக்கப்படுகிறது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிக்க வைப்பது, எப்படி குளிக்க வைப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்சாரிகள் நாங்கள் தான் குளிக்க வைப்போம் என்கிறார்கள், முஹாஜிர்கள் நாங்கள் தான் குளிக்க வைப்போம் என்கிறார்கள். அந்த சபையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்சி தந்து அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் குளிக்க வைக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே பெருமானார் சொல்லி இருந்தார்கள், நான் அன்றைக்கு அலியை குளிக்க வைத்தேன், அலிதான் என்னை குளிப்பாட்டுவார் என்று சொல்லி இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குரலை ஏற்றி அலி ரலியல்லாஹு தான் குளிக்க வைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்கள். எந்த ஆடைகளை கொண்டு குளிப்பாட்டுவது? பெருமானாரின் ஆடைகளை களைவதா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவற்றுக்கு பின்னால் இருந்து குரல் எழுந்தது, நபிமார்களின் ஆடைகள் கலட்டப்படக்கூடாது. எந்த ஆடையிலே அவர்கள் அணிந்திருந்தார்களோ அதே ஆடையை கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே இருந்து குளிக்க வைக்கிறார்கள். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்லுவார்கள், நான் ஒருவர் தான் லேசாக பெருமானாரை புரட்டலாம் என்று நினைத்தால் 30 மலக்குகள் சேர்ந்து பெருமானாரை புரட்டி கொடுப்பார்கள். இடது பக்கமும் புரட்டி கொடுப்பார்கள், வலது பக்கமும் புரட்டி கொடுப்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஹுமான் நபிகள் கொமானை முதலில் தன் கண்ணீரால் குளிப்பாட்டி கொண்டு அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதெல்லாம் பெருமானாரினுடைய அந்த குஸ்லை பற்றி சொல்லுகிறார்களோ அன்றைக்கு அலி ரலியல்லாஹு தஆலா மயங்கி விழுந்து விடுவார்களாம். பெருமானாரை நான் கடைசி வரை கண்டேன், பெருமானாரை குளிக்க வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே என்று அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஹுமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வெள்ளை ஆடை 3 ஆடைகளை கொண்டு பெருமானார் வாங்கி வைத்த ஆடைகளை கொண்டு கஃனிடப்படுகிறது. ஹுமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்ன குழி தோண்டுவது? லஹது குழியா, ஷக்கு குழியா? மக்கா வாசிகள் எல்லாம் நேரடி குழி தோண்டுவார்கள், ஷக்கு குழி. மதீனா வாசிகள் லஹது குழி தோண்டுவார்கள், பிள்ளை குழி தோண்டுவார்கள். குழிக்குள் ஒரு குழி இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களை அனுப்புகிறார்கள். ஒருவர் ஷக்கு குழி தோண்ட வேண்டும், ஒருவர் லஹது குழி தோண்ட வேண்டும். யார் முதலில் வருகிறார்களோ அந்த குழியில் அடக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா லஹது குழி தோண்டி, அன்சாரிகள் எந்த குழியை தோண்டுவார்களோ அதை தோண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக ஏற்பாடு செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே வருகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுதே என்னிடத்திலே சொன்னார்கள், எனக்கு அன்சாரிகள் லஹது குழி தோண்டுவார்கள், நான் மதீனாவில் தான் அடங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி தொழ வைப்பது, பெருமானாருக்கு எப்படி தொழுகை நடத்துவது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இதையும் பெருமானார் என்னிடத்திலே சொல்லிவிட்டார்கள். முதலில் கொஞ்ச நேரம் மலக்குகளுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து விடுங்கள், அதற்கு பிறகு ஒவ்வொரு குழுவாக சென்று தொழட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு குழுக்களாக ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தொழுகை நடத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது அந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட்டவர்களாகவே சென்றார்கள். உயிர் இருக்கிறது, ஆனால் நிதானம் இல்லாத சஹாபாக்கள் செல்லுகிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ளே இறக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதுகளை மட்டும் கபருக்குள் இறக்குகிற ஒரு சஹாபி இருந்தார்கள். பெருமானார் அவர்களுக்கு மட்டும் ஷஹீதுகளை இறக்குவது அந்த ஹூலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களும் கபருக்குள் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசா வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் மண்ணை எடுத்து போடுகிறார்கள், மண்ணை அள்ளி போடுகிற பொழுது சஹாபாக்கள் தன்னிலையற்று போனார்கள். அடக்கி விட்டு வருகிற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு பணி செய்த அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து, அனஸே என் தகப்பனின் மீது உனக்கு மண்ணை போட எப்படி அப்பா மனம் வந்தது? என் தகப்பனின் மீது மண்ணை போட, பெருமானாரின் மீது மண்ணை போட எப்படி மனம் வந்தது என்று கேட்கிறார்கள். அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றிலிருந்து இன்று வரை கண்மூடிக்கொண்டு நம்முடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சலாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சேர்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே நாமும் நடந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதி பூமான் நபிகள்
கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் இந்த உம்மத்திடத்திலே எதிர்பார்த்தார்களோ அது முழுவதையும் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாகுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படியே துஆ செஞ்சலாமா?